அந்த காலத்துலாம் மாப்பிள்ளை வீட்டாளுங்க பொண்ணு வீட்டாளுங்க கிட்ட முறைச்சிட்ட அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. முறைச்சிட்டனா லிஸ்ட்னு அர்த்தம். அந்த லிஸ்ட்ல என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க தெரியுமா? 5 லட்சமும் தாங்க, வைராட்டிகையும் தாங்க, கண்ட சரம் பூச்சரம் மங்கள சரமும் தாங்க, அடுக்கு சட்டிக்கு தோதா அண்டா குண்டா தாங்க, முறுக்கு வடை எனக்கு 3000 வேணும், மனகலமா ஊருண்டா சட்டி நிறையா வேணும், பொண்ணு கருப்பானாலும் பல்ல எடுப்பானாலும் தார பணம் வெள்ளாவத்தல் ஊறுகாயும் கொல்ல அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டாளுங்க தாங்க தாங்கன்னு கேட்ட காலெல்லாம். இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டாளுங்க தாங்க தாங்கன்னு கேட்ட காலெல்லாம் இன்னைக்கு மலை ஏறி போச்சு. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டாளுங்க பொண்ணு தேடி அலையிறாங்க, பொண்ணு கிடைக்காம தவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? 2 வீட்டாளுங்களுமே விட்டு கொடுத்து போகணும். ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறத நிறுத்துங்க, மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க. அதுவும் இந்த பொண்ணு வீட்டாளுங்க போடுற கண்டிஷன்ஸ் இருக்கே, அப்பப்பா. மாப்பிள்ளை படிச்சிருக்கணுமா, மாப்பிள்ளை நல்லா அழகா இருக்கணுமா, ஹேண்ட்ஸமா இருக்கணுமா, ஸ்மார்ட்டா இருக்கணுமா, செகப்பா இருக்கணுமா, உயரமா இருக்கணுமா, வெளிநாட்டுல வேலை பார்க்கணுமா, மாசத்துக்கு 2 லட்சமா சம்பாதிக்கணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, டெபிட் கார்டு வேணுமா, சொந்தமா வீடு வேணுமா, சொந்தமா கார் வேணுமா, சனிக்கிழமையான ஷாப்பிங் போகணுமா, ஞாயிற்றுக்கிழமையான சினிமா போகணுமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரே பையனா இருக்கணுமா, நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணுமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே தனி கொடுத்தன வச்சிடணுமா. இப்பெல்லாம் நம்ம ஆயாவும் அப்பத்தாவும் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தா நம்ம ஐயாவுக்கெல்லாம் கல்யாணமே நடந்திருக்காது. அதனால கண்டிஷன்ஸ் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே கல்யாணம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.